Find the inverse. ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது இந்த மெத்தடுக்கு என்ன பேர்னா காஸ் ஜோர்டான் மெத்தட் பேர். இதை பொறுத்தவரையிலையும் நம்ம 2x2 மேட்ரிக்ஸும் 3x3 மேட்ரிக்ஸ் மட்டும் தான் படிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2 - 1 5 - 2 இதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுவும் காஸ் ஜோர்டான் மெத்தட். பப்ளிக் எக்ஸாம்ல ஃபைண்ட் த இன்வர்ஸ் மட்டும் கேட்டா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல படிச்சோம்ல அந்த மெத்தட்ல போட்டுருவோம். A inverse equal to 1 by determinant of A adjoint A ல போட்டுடலாம். அவன் ஸ்பெசிஃபை பண்ணி காஸ் ஜோர்டான் மெத்தட்ல தான் போடணும்னு ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டா காஸ் ஜோர்டான் மெத்தட்ல தான் போடணும். அப்ப நான் நேற்று சொல்லி கொடுத்தேன் காஸ் ஜோர்டான் மெத்தடுடைய அல்காரிதம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AI எழுதணும். அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 2x2 மேட்ரிக்ஸா இருந்தா ABCDன்னு இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்திலேயே 1 0 0 1 போடணும். இது அக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இதை என்ன பண்ணணும்? இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல என்ன பண்ணணும்? ரோ எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பண்ணி இங்க இருக்கிற மேட்ரிக்ஸ் வந்திருக்கு இல்லையா, அது இருக்கு இல்லையா, இத 1 0 0 1 மாத்திடணும். இந்த 2x2 மேட்ரிக்ஸ 1 0 0 1 மாத்திட்டா இங்க ஏதோ ஒண்ணு வரும். A1 B1 C1 D1 ஏது வேணா வரட்டும். அப்படி வரும்போது ஸ்டெப் 3 இந்த பார்ட் ஃபுல்லா ஐடென்டிட்டி ஆயிடுச்சு. அப்ப இங்க என்ன கிடைச்சதோ அதான் A இன்வர்ஸ். இங்க என்ன கிடைச்சிருக்கு? A1 B1 C1 D1 இதான் A இன்வர்ஸ். இது அல்காரிதம். அந்த அல்காரிதம் பிரகாரம் நான் இந்த கொஸ்டினை வந்து போட போறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறேன். தட் A ஈக்குவல் டு 2 - 1 5 - 2. இப்போ ஸ்டெப் 1ல வந்து அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஸ்பெல்லிங் பாரு, AUGMENTED அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AI போடும். AI இந்த இடத்துல ஐன்றது இந்த 2x2 மேட்ரிக்ஸ்னால I2 போடணும். நடுவுல ஒரு கோடு வேணா போட்டுக்கோ, வேண்டாம்னா விட்டுடலாம், அதை பத்தி கவலை கிடையாது. which is equal to அப்ப I எனக்கு என்ன வந்திருக்குன்னா 2 - 1 5 - 2 வந்து இது A கூட ஐய போடும்போது 1 0 0 1 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த இடத்தெல்லாம் 1 0 0 1 மாத்தணும். மாறும்போது அதுவும் மாறிட்டே வரும். இது எப்படி போடுறதுன்னு பாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு கவனிக்கணும், இந்த 2 இருக்கிற இடத்துல எனக்கு 1 வரணும். 2 இருக்கிற இடத்துல 1 வரணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போற ஆன்சர்ல இந்த பிளேஸ் 1 இருக்கு. அப்போ இந்த பிளேஸை வந்து நான் 1 மாத்தணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், 2 ஆல டிவைட் பண்ணிடுறேன். 2 ஆல டிவைட் பண்ணும்போது இது 1 ஆயிடும், இது -1/2 ஆயிடும், இது 1/2 ஆயிடும், 0/2 0 ஆயிடும். இவரை அப்படியே போட்டுக்கோ. இப்ப எதுவும் பண்ணாத. 5 - 2 0 1 அப்படியே போட்டு. நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னா ரோ 1 இஸ் ரிட்டன் ஆஸ் ரோ 1 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த இடம் 0 ஆகும். 1 0 0 1 இந்த இடம் 0 ஆகணும். 0 ஆகுனா இதை 5 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அப்ப நான் என்ன பண்றேன், ரோ 2 நான் அப்படியே எழுதிக்கிறேன். 5 - 2 0 1 இருக்கு ரோ 2. மேல இருக்கிற ரோ 1 5 ஆல மல்டிப்ளை பண்றேன். 5 - 5/2 5/2 and 5 into 0 0. இங்க இருந்து இதை சேஞ்ச் ஆஃப் சைன் இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் மைனஸ் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுக்கணும், அப்பதான் 5 - 5 0 ஆகும். அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா கவனிக்கணும், 1 - 1/2 1/2 0 அவர் அப்படியே வச்சுக்கிறேன். இப்ப ரோ 2 5ல 5 போயாச்சுன்னா 0 -2 + 5/2
-2ல இருந்து +5/2 ஆட் பண்ணணும். தெரியலனா ஆட் பண்ணி பார்த்துரு. -2 + 5/2. அப்போ 2ஆல கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? -4 + 5/2 வரும். 5ல 4 போச்சுன்னா 1. அப்ப இந்த இடத்துல 1/2 வரும். அடுத்துல 0ல இருந்து 5/2 போச்சுன்னா -5/2 வரும். அடுத்தது 1ல 0 போச்சுன்னா 1 வரும். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? ரோ 2 என்ன பண்ணிருக்கேன்? ரோ 2 -5 டைம்ஸ் ஆஃப் R1 போட்டிருக்கேன். இப்ப என்ன பண்ண போறேன்? அடுத்த ஸ்டெப் பாரு, இங்க -1/2 இருக்கு, இங்க +1/2 இருக்கு. அப்ப என்ன பண்ண போறேன்? இந்த 1ல இருந்து 0 மைனஸ் 1, -1/2 +1/2 0. 1/2ல இருந்து இதை மைனஸ் பண்ணும்போது புரியலன்னா இப்படி சைட்ல எழுதிக்கோ. 1 -1/2 1/2 0. இங்க என்ன இருக்கு? 0 1/2 -5/2 1. நான் பாக்குறேன் இது ரெண்டும் ஆப்போசிட் சைன்ல இருக்கு. அப்போ என்ன பண்றேன்? அங்க இருந்து நேரா இதை மைனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் எல்லாமே ஆட் தான். ஏன்னா ஆட் பண்ணாதான் இது ரெண்டும் கேன்சல் ஆகும். இது ரெண்டும் கேன்சல் ஆகி எனக்கு 0 வரும். அப்போ 1 + 0 1 மைனஸ் ஆஃப் பிளஸ் ஆஃப் 0. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது 1/2 -5/2. அப்ப எனக்கு என்ன வருது? -5ல 1 போயாச்சுன்னா -4/2. the answer is -2. அப்ப இங்க வந்து -2 வரும். இதையும் ஆட் பண்ணா 1 வரும். புரிஞ்சுதா பாரு. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ரோ 1 என்ன பண்ணிருக்கேன்? ரோ 1 + ரோ 2 போட்டிருக்கேன். அவ்வளவு. மத்ததெல்லாம் அப்படியே போட்டு 0 1/2 -5/2 1 மொத்தம் அப்படியே போட்டேன். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்? இந்த இடத்துல இருக்கிற இந்த 1/2 எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதனால அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன்? 1 0 -2 1 அப்படியே போட்டுட்டு இந்த ரோ 2 ஃபுல்லா ரோ 2 டிவைடட் பை 1/2 போடுறேன். ரோ 2 1/2 ஆல டிவைட் பண்றேன். 0 1/2 ஆல டிவைட் பண்ணா 0 தான். 1/2 1/2 ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் 1. 5/2 1/2 ஆல டிவைட் பண்ணும். தெரியல போட்டு பார்த்துரு. 5/2 எதால டிவைட் பண்ணோம்? 1/2 ஆல டிவைட் பண்ணோம். அப்ப 5/2 இந்த டிவிஷனை மல்டிபிளிகேஷனா மாத்தினா 2/1 வரும். அப்ப இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா 5/1 5 வரும். அப்ப இந்த இடத்துல எனக்கு 5 வரும். அடுத்தது இத 1/2 ஆல மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணா 1 வந்து 1/2 ஆல டிவைட் பண்ணும். 1 1/2 ஆல டிவைட் பண்ணும். இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா போடணும். 2/1 ஆன்சர் வந்து எனக்கு 2 கிடைக்கும். அப்ப எனக்கு பாரு, இப்ப இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிட்டி ஆயிடுச்சு. மைனஸ் இருக்கு. அப்போ -5. இது வந்து -5. அப்போ எல்லாத்தையும் நான் 1/2 ஆல டிவைட் பண்றேன். 0/1/2 0. இது 1/2 ஆல டிவைட் பண்ணா 1. இது 1/2 ஆல டிவைட் பண்ணா -5. இது 1/2 ஆல டிவைட் பண்ணா 2. therefore எனக்கு கடைசியா பை காஸ் அது எழுதுறீங்க. பை காஸ் ஜோர்டான் மெத்தட் A inverse equal to -2 1 -5 2. அவ்வளவுதான். இதை எழுதி முடிச்சுட்டு அதே கொஸ்டின் நம்பர் 3ல செகண்ட் இருக்கு. அது வந்து என்ன இருக்கு அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ் 1 -1 0 1 0 -1 6 -2 -3. இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸோட A இன்வெர்ஸ் கண்டுபிடி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த கொஸ்டினை வந்து சொல்யூஷன் பார்த்து எழுதிக்கிறேன். கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து லெட் A ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கணும். 1 -1 0 1 0 -1 6 -2 -3 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நாம என்ன எழுதணும் அப்படின்னா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் A எழுதணும். கண்டிப்பா பண்ணலாமா? இப்ப எனக்கு AI3 ஏன்னா 3x3 மேட்ரிக்ஸ் இல்லையா, அதை எழுதணும். அப்ப எனக்கு என்ன வந்திருக்குன்னா 1 -1 0 1 0 -1 6 -2 -3. ஒரு சின்ன லைன் போட்டுக்கோ. 1 0 0 0 1 0 0 0 1.
ஸோ ஈக்குவலன் டு இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். 1 - 1 0, 0 - 1 1, -1 - 0 -1. இப்போ இதை 6ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறோம். 6 × 1 6, 6 - 6 0, 6 × -6 2 minus of -4 0 மைனஸ். அப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும்போது -1, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும்போது 1, இதுல இருந்து மைனஸ் பண்ணும்போது 0. இப்போ இதை 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6 - 6 வரும். இது 0. 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 0 1. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரோ 1 அப்படியே எழுதியிருக்கேன். ரோ 2 is written as row 2 minus row 1. row 3 is written as row 3 minus 6 times of R1 அப்படின்னு. புரியுதா பாரு. 1 - 0 1, -1 + 1 0, இதை ஆட் பண்ணா -1, இதை ஆட் பண்ணா 0, இதை ஆட் பண்ணா 1, இதை ஆட் பண்ணா 0, மற்றதெல்லாம் அப்படியே போட்டுரு. 0 1 -1 -1 1 0 0 4 -3 -6 0 1. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா R1 is written as R1 plus R2 போட்டுருக்கேன். இப்போ நான் லாஸ்ட் ரோ எனக்கு என்ன இருக்கு பாரு. 0 4 -3 -6 0 1 இருக்கு. ரோ 2 4ஆல மல்டிப்ளை பண்ணு. 0 × 4 0, இது ஒரு 4, இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணா -4 வரும். இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணா -4 வரும். இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணா 4 வரும். இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணா 0 வரும். இப்போ இதுக்கெல்லாம் சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுக்கும். கொடுக்கும்போது 0 - 0 0 ஆயிடும். 4 - 4 0 ஆயிடும். -3 + 4 1 ஆயிடும். 6 + 4 10 ஆயிடும். சாரி, -6 + 4 -2 ஆயிடும். -6 + 4 -2 ஆயிடும். 0 - 4 வந்து -4 ஆயிடும். 1 - 0 1 ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ரோ 3 is written as row 3 minus 4 times of row 2. பாரு 0 0 1 வந்துருச்சு. 1 0 0 வரணும், 0 1 0 வரணும், 0 0 1 வரணும். அப்போ R1 நான் என்ன பண்றேன், R1 plus R3 போடும். அப்படியே போடு. 1 - 0 1, 0 - 0 0, -1 + 1 0, ஆட் பண்றேன். 0 - 2 -2, 1 - 4 -3, 0 + 1 1. 0 - 0 0, 1 - 0 1, -1 + 1 0, -1 -2 -3, 1 - 4 -3, 0 + 1 1. இது அப்படியே போட்டுரு. 0 0 1 -2 -4 1. ரீசன் எழுதிக்கோ. இந்த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்ல வந்து இது 1 0 0 0 1 0 0 வந்துருச்சு. அப்போ பை ஆன்சர் எழுதும்போது பை காஸ் ஜோர்டான் மெத்தட் A inverse equal to -2 -3 1, -3 -3 1, -2 -4 1. 3ல 3 A வந்து 1 2 3
253 108. இதுக்கு நம்ம A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஸ்டெப் 1ல என்ன பண்ணுவோம்? ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AI போடுவோம். இங்க 1 இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டுரு. ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல மல்டிப்ளை பண்ணு. அப்ப செகண்ட் ரோவை நான் 0 ஆக்கணும். அப்ப 2 5 3 0 1 0 இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2 1 is 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 into 1 2, 2 0 0 0. இப்ப இத இங்க இருந்து சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுக்கணும். கொடுத்தனா 2 minus 2 0 ஆயிடும். 5 minus 4 2 ஆயிடும். 3 minus 6 minus 3 ஆயிடும். இது ஒரு minus 2 ஆயிடும். இது ஒரு 1, இது ஒரு 0. அடுத்தது இது அப்படியே மைனஸ் பண்ண. 1ல 1 போச்சுன்னா 0 மைனஸ் பண்றேன். 0ல -2 போச்சுன்னா -2. 8ல 3 போயாச்சுன்னா 5. 0ல 1 போயாச்சுன்னா -1. 0 minus 0 0. 1 minus 0 1. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரோ 1 is written as row 1. row 2 is written as row 2 minus 2 times of row 1. 2 minus 2 0, 5 minus 4 1. இங்க தானம்மா? Five minus 4 plus 1. 3 minus 6 minus 3 minus 2. 1 minus 0 1. 0 minus 0 3. ரெண்டாவது நான் அப்படியே மைனஸ் பண்ணுறேன். 1 minus 1 0. 0 minus 2 minus 2. 3 8 minus 3 5. 0 minus 1 minus 1. 0 minus 0 0. 1 minus 1. R3 is written as R3 minus R1. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணு? இது எல்லாத்தையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணு. லாஸ்ட் ரோக்கு இது வந்து R3. இது வந்து 2 times of R2. இங்க நான் R3 எப்படி எழுதுறேன்னா R3 plus 2 times of R2 போட்டு இதை எழுதணும்.
அப்ப என்ன ஆகும் சொல்லு? 1 0 8 0 0 1 0 1 -3 -2 1 0 இதுபடி 0 0 -1 -5 2 1. இந்த இடத்துல R3 நான் எப்படி எழுதிருக்கேன்னா R3 plus 2 times of R2. இப்போ என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறேன். 1 0 8 0 0 1. லாஸ்ட் ரோவை ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை வித் 8. திஸ் இஸ் ரோ 1. ரோ 3 ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை வித் 8. அப்போ 0 0 -8 multiply with 8 becomes 40. 8 2s are 16. 8 into 1 8. இதை நான் அப்படியே ஆட் பண்ண போறேன். 1 0 0 -40 16 8. இவரு தான் 8 plus 1 9 வரும்ல? கரெக்ட். இந்த இடத்துல 8 plus 1 வந்து 9 வரும். இது வந்து 9. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ரோ 3 ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை வித் 3. அப்போ என்ன வரும்? 0 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 0, 3 ஆல மல்டிப்ளை பண்ணா -3, 3 ஆல மல்டிப்ளை பண்ணா -15, 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 6, 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 வரும். இப்போ என்ன பண்ணோம்? இதுக்கு சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுக்கணும். ஏன்னா ரெண்டுமே மைனஸ்ல இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். சாரி. அப்போ ரோ 2 இஸ் என்ன வருது? 1. இதை சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுத்தா 0. இதை சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுத்தா 15ல 2 போச்சுன்னா 13. இதை சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுத்தா -5. இதை சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுத்தா -3. அப்போ ரோ 2ல என்னெல்லாம் வருதுன்னா 0 1 0 13 -5 -3. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை எழுதிடுறேன். ரோ 1 இஸ் ரிட்டன் ஆஸ் ரோ 1 plus 8 times of row 3. Row 2 is written as row 2 minus 3 times of row 3. Row 3 is written as minus 1 into row 3. இப்போ இது எல்லாத்தையும் மைனஸால மல்டிப்ளை பண்ணுறேன். 0 0 இதை மைனஸால மல்டிப்ளை பண்ணா 1, இதை மைனஸால மல்டிப்ளை பண்ணா 5, இதை மைனஸால மல்டிப்ளை பண்ணா -2, இது மைனஸால மல்டிப்ளை பண்ணுச்சு. இப்போ எனக்கு 1 0 0 0 1 0 0 0 1 வந்துருச்சு. therefore by Gauss Jordan method ஆன்சர் சரியா இருக்குன்னு செக் பண்ணு. A inverse equal to -40 16 9 13 -5 -3 5 -2 -1. நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் 1.20 வீட்டில் போட்டு பாரு. 1.21 இது ரெண்டுத்தையும் வீட்டில் போட்டு பாரு. இதே மெத்தட் தான். டெக்ஸ்ட் புக்கை பார்க்காத, டெக்ஸ்ட் புக்கை பார்க்காம நீயே ஓன் மெத்தட்ல சில சமயம் டெக்ஸ்ட் புக்கை விட ஈஸியா போட்டுரு.